நாமினேஷனில் இருக்கிற 4 பேர் மட்டும் சென்டரில் உட்கார இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் என்னங்கிறத பிக் பாஸ் டேக் ஓவர் பண்ணிப்பாரு. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் ஓட்டிங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தரா யுவர் சேவ்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு கடைசியாக ஓட்டிங்கில் லீஸ்ட்டில் இருக்கிற ஒரு 4 பேர் யாருன்னா சிவா, சாச்சனா, ரஞ்சித் அண்டு ஆனந்த், இவங்க 4 பேர்த்தையும் தனியாக உட்கார வச்சுட்டு இனிமேட்டு வந்து நாமினேஷன் ப்ராசஸை பிக் பாஸே பார்த்துப்பாரு, ஸோ நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒதுங்கிக்கிட்டாரு. ஆனந்தி, ரஞ்சித், சாச்சனா, சிவகுமார் ஆக்டிவிட்டி ஏரியா போவாங்க. இந்த பால் பெட்ல உங்க பெயர் போட்ட பொம்மை இருந்தா நீங்க சேஃப். பொம்மை இல்லாத ஒரு நபர் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவார். இந்த நாமினேஷன் ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்காக தான் கொடுத்துருந்தாரு. அது என்னன்னா நாமினேட் ஆன 4 பேரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க, அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், அதை பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. ஸோ எங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு ஷாக் தான். என்னடா வாரம் ஃபுல்லாக இதை தான் விளையாண்டு ஒரு வழியாக முடிஞ்சான்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக இருந்தோம். மறுபடியும் எவிக்ஷனுக்கு இதே டாஸ்க்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அது என்னன்னா உள்ள பிட்டில் நிறையா பொம்மைங்க இருக்கும். அந்த பொம்மைங்களில் உங்கள் பொம்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் எவிக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொம்மையை தேலுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ எல்லோரும் முட்டி மோதி தேடி பார்க்குறாங்க தான் பொம்மை இருக்குமான்னு சொல்லிட்டு. யாரோட பொம்மைன்னு தெரியலையே. ஒரு வழியாக எல்லோரும் தேடி முடிச்சிட்டாங்க. தேடி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற 3 பேர் பொம்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியாக சிவாவோட பொம்மை தான் இல்லை. ஸோ சிவா தான் எலிமெண்ட் ஆவார். ஆக்சுவலாக நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் டபுள் எவிக்ஷன் இருக்கும், சாச்சனா கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க அப்படின்ட்டு. பட் விஜய் சேது விட மாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா டபுள் எவிக்ஷனாக இருந்தால் சாச்சனா கண்டிப்பாக வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் தன்னோட பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டார் இல்லையா, அதனால் ஏதோ கேம் ஆடிட்டு கடைசியாக சிவா ஒருத்தர் மட்டும் வெளியே அனுப்புகிறாங்க. அதன்படி சிவா தான் இந்த வாரம் வெளியே போகிறாரு.